இந்த சட்டமன்ற தேர்தல ரொம்பவே சாதுரியமா கையாண்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் தான். கடந்த ஓராண்டு காலம் ரொம்பவே கஷ்டமான காலகட்டம். இப்படி ஒரு நெருக்கடியை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுக்கு முன்பாக சந்திச்சிருக்காது. நாலாபுறத்திலிருந்தும் எதிரிகளும், துரோகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை நாசமாக்க துடிச்ச போதும், பல போலி பத்திரிகையாளர்கள் போர்வையில பாட்டாளி மக்கள் கட்சியில அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு பிம்பப்படுத்தி பேசிய போதும், எதற்குமே உடைஞ்சிராம பல லட்சம் பாட்டாளிகளுடைய தலைவராக, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக, அடுத்த தலைமுறையின் நம்பிக்கையாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அத்தனையும் அத்தனை கஷ்டங்களையும் தனக்குள்ளார புதைச்சுக்கிட்டு இந்த தேர்தலை வெற்றிகரமாக சந்திச்சிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில இனிமேட்டு ஜொலிக்க முடியாது. சட்டமன்ற தேர்தலையோ ஒரு தேர்தல் அரசியல்லையோ ஒரு முக்கியமான பங்களிப்போ முக்கியமான இடத்துலயோ இருந்துட முடியாதுன்னு பலர் போட்ட பொய்க்கணக்கை உடைச்சு முன்கூட்டியே ஒரு வெற்றி கூட்டணியை அமைச்சு தொண்டர்களுக்கு உற்சாகம் அளித்து தொகுதி பங்கீடு முதல் வாக்குப்பதிவு வரை பல வியூகங்களை அமைச்சு இன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச கையோடு பல கருத்து கணிப்புகளும் பல மூத்த பத்திரிகையாளர்களும் இந்த சட்டமன்ற தேர்தலில் கீ பாயிண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி தான், நாளை ஆட்சியை தீர்மானிக்க போவதே பாட்டாளி மக்கள் கட்சி தான் பேச வச்சிருக்கிறாருல்ல. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வெற்றி.